ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் நம்பர் 2 இந்தியாவுக்கும் சிம்பாப்வேக்குமான மேட்ச் சேம் ஹராரே கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் சிம்பிளாக எந்தெந்த பிளேயருக்கான ஆப்ஷன் எந்தெந்த மாதிரி இருக்கு, இந்த கிரவுண்ட் எந்த மாதிரி பிளேயருக்கு வந்து இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா 42 மேட்சஸில் 24 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 18 பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து மேக்ஸிமம் பேட்டர் அண்ட் பவுலருக்கு இந்த பிச் ரிப்போர்ட் வந்து ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் ஆகுது. சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பிடிக்கிறாங்கன்னா மேபி ஒரு கொஞ்சம் ஸ்கோர் வந்து செட் பண்ணதுக்கான ஒரு சில வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் போது அந்த ஸ்பின்னருக்கு வந்து நல்ல இங்கே சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ஸ்பின்னருக்கு வந்து இங்க சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க நடந்த லாஸ்ட் இப்ப மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிம்பாப்வே 115க்கு 9 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு 6 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 2 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா 102க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவது இன்னிங்ஸும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது பிச்சு. ஸோ பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் கிடைக்குது, ஃபாஸ்ட் பாலருக்கும் சேர்ந்தாப்புல 18 விக்கெட்ஸ் இந்த மேட்ச்ல கிடைச்சிருக்கு. ஸோ அதே இது வந்து ரிப்பீட்டட் கூட இங்க ஆகலாம். விக்கெட் ஃபால் வந்து போத் இன்னிங்ஸுமே இருக்கு. லாஸ்ட் 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் 29 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 24 விக்கெட் கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் இந்தியாவுடைய டீம் வந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால்லாம் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சேஞ்ச் இருக்கும். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை அவங்க மாத்திப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிம்பாப்வே வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்தா அந்த நகர்வா வந்து கொண்டு வருவாங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க பிளேயிங் 11 வந்து சேம் இதில் தான் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்தியா வந்து லாஸ் ஆயிருந்தாங்க சிம்பாப்வேக்கு. இப்போ இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து ரெண்டாவது T20 ஒன்டே வந்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி விக்கெட் ஃபால்ஸ் வந்து ஒரு 1 to 2 விக்கெட் வந்து விழுது. ஸோ இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி பிளேயர்ஸால் ட்ரீம் 11ல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது வந்து சிக்கந்தர் ராசா தான் ரெண்டுமே இருக்கிறாங்க. ஆனால் இதே இது வேற அதர் ஆப்பு இதில் யார் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா சிக்கந்தர் ராசாவும் ரவி பிஷ்னாயும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் லாஸ்ட் வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் இவர் தான் இருக்காரு அப்படின்னா சிக்கந்தர் ராசா தான் இருக்காங்கன்னா மேக்சிமம் ட்ரீம் டீம் வந்து வந்துருவாங்க. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டும் எடுத்துருவாங்க. இப்போ சுமன் கில்லுக்கு வந்து இங்கே ஸ்பின் நிறைய சப்போர்ட் ஆச்சுன்னா அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் ஆகிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் பண்ணிடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் இந்த கேட்டகரியில் நீங்கள் சிக்கந்தர் ராசாவை மெயினாக வச்சு எடுத்துட்டு சுமன் கில்லை வந்து இந்தியா வின் ஆகிற டீமில் எடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லியிருந்தோம் சுமன் கில் இல்லைன்னா கில்லுக்கு பதிலாக இல்லை ருத்ராஜ் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மேட்சும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 3 பேர் கேட்டகரியில் இங்கே ஸ்பின் சப்போர்ட் நல்லா ஆகிறதுனால பிஷ்னாயை வந்து டீமில் எடுத்துக்குங்க. இப்போ வேறு அடிஷ்னலாக ஸ்பின்னர் சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் இந்த மேட்ச்சில் கொடுங்க. இல்லைனா பிஷ்னாயை டீமில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்து அபிஷேக் சர்மா பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் தான் இருப்பார். ஒன்றும் அடித்தா அவர் ஆரம்பத்தில் இருந்தே பெருசாக அடிக்க பார்ப்பார், இல்லை அவுட் ஆயிடுவார். ஸோ அவருக்கு பவுலிங் வந்து ஓவரும் லாஸ்ட் மேட்ச் போட்டிருக்காரு. ஸோ இந்த மேட்சும் ஒரு 2 to 3 ஓவர் வரைக்கும் போடுவார். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி வேணா பாருங்கள். இந்த கேட்டகரியில இருந்து அபிஷேக் சர்மா ரவி பிஷ்னாய் 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் கெய்க்வாட் ஆர் சிங்கில் நீங்கள் வந்து கெய்க்வாடை இந்த மேட்ச் ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. இவர் ப்ளே பண்ணுறாருன்னா
நகர்வா ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் ஃபால் வந்து ஆரம்பத்திலேயே இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வீக்னஸ் கொஞ்சம் பிளேயர்ஸுக்கு இருக்குது. ஸோ அவுட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவர் இல்லை இந்த இடத்துல அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஏகான் வந்து ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எம் குமாரை ட்ரை பண்ணுங்க. இவர் ஒன்று ட்ரீம் டீம் அளவுக்கு வந்து பெருசாக ப்ளே பண்ணுவார், இல்லைன்னா ஃப்ளாப் ஆயிடுவார். அதாவது பெருசாக ப்ளே பண்ணுவார், இல்லைன்னா ஃப்ளாப் ஆகுவார். ஸோ ஒரு டீமில் வச்சிடுங்க, ஒரு இதில் வைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். இவர் நம்ம சொன்ன மாதிரி இவருக்கால பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஸோ இவரை இந்த கேட்டகரியில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நம்ம இப்போ இந்தியா லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா அந்த இதில் விக்கெட் கீப்பர் வந்து ஜூரல் எடுங்க. இல்லை இந்தியா வின் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இவரை வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிம்பாவே பக்கம் ஒரு டீம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க 2 பேருமே டீமில் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில டைம் நல்லா ப்ளே பண்ணுவார், ஸ்டார்டிங் பேட்டிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஒரே பால் அவுட் ஆகிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் இல்லைன்னா அந்த மாதவ் ரேயில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 பேரில் இருந்து மாதவரே இல்லைன்னா பராகில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே அந்த பிளேயர், அதாவது அந்த இன்னசென்ட் கியா அப்படிங்கிறவங்கள நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் மாதவரே எடுக்க வேண்டாம், பராகை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மாதவரே இதில் எடுக்கிறீங்க அப்படின்னா பராகை ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பின் பவுலிங் வந்து அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி 4 ஓவர் போட்டுறாரு. லாஸ்ட் மேட்ச் அவர் ஓவரில் நல்ல எக்கானமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு இது கிடச்சிச்சு. ஸோ இவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த 2 பேரில் கலீல் அகமதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் அதிகமாக இவருக்கு இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ 2 to 3 பேர் வந்து இந்த கேட்டகரியில் இருந்து வருவாங்க. இதில் டி மேயர்ஸ் கேம்பலில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் லாஸ்ட் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு சின்னதாக ஒரு 20 ரன் 25 ரன் டீமுக்கு அடித்து கொடுத்துருந்தாரு. இவரோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கந்தர் ராசாக்கு அப்புறம் இறங்குற மாதிரியான இது வரும். ஸோ இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த 2 பேரில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சத்தாராங்கிறவங்க லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜாங்வேக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பாவே தான் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதுலேருந்து 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ சிக்கந்தர் ராசாக்கு ஒரு கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சுமன் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வேணால் ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவருக்கு. இந்த பெனன்டிவருக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரே ஒரு இதில் சி கொடுத்து பாருங்கள். அபிஷேக் சர்மா 2 ஓவர் வரைக்கும் போடுறாரு. ஸோ பேட்டிங்கும் பவுலிங்கும் 2 கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். மேபி அதனால ஒரே ஒரு இதில் சி கொடுத்து பாருங்கள். ரவி பிஷ்னாய்க்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கலீல் அகமதுக்கு ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ரிஸ்கா இந்த மேயர்ஸுக்கு வந்து ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரம்ப் பிக்கா அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவரும் ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. 50%க்கு கீழே கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேர் எடுத்துக்கோங்க. வின்னிங் அண்ட் லாஸின் டீம் மாதிரியான கண்டிஷன் வரப்போ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை வின்னிங் டீமில் இருந்து ஒரு லோ பர்சன்டேஜும் லாஸின் டீமில் இருந்தும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கணுங்க. தேங்க்யூ.